சாந்திரபுரா கிராமத்தில் ஒரு வீடு இருந்தது. அங்கு பணம் இல்லை, ஆனால் வலி நிறைந்திருந்தது. இந்த கதையில் நட்பு இருக்கிறது, துரோகம் இருக்கிறது, மேலும் 5 மாதங்களில் நடந்த அதிசயமும் இருக்கிறது. வீட்டுக்குள் தண்ணீர் புகுகிறது ரகு. வீடு மட்டுமல்ல, வாழ்க்கையும் உடைந்து போகிறது. அப்பா, இதையெல்லாம் பார்த்து கொண்டே நான் இருக்க மாட்டேன். வெறியில் கனமான காலடி சத்தம். அதே நேரத்தில் கரண் கொடுத்தவன் வீட்டருகே வந்தான். பணம் தராவிட்டால் வீட்டு கதவுக்கே இடமில்லை என்ற மிரட்டலுடன். ரகு, இந்து பணம் கட்டியே ஆக வேண்டும். இல்லையெனில் நாளை இந்த வீடு, இந்த நிலம் எல்லாம் என்னுடையது. இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள். அந்த வார்த்தைகள் ரகுவின் தொண்டையிலிருந்து பயமாக வெளியே வந்தது. அவன் கேட்டது நேரம், ஆனால் எதிரில் இருந்தவன் கேட்டது பணம். அது கிரணன் மனதை தொட்டது. அவர் ஒரு விவசாயி, அவமதிக்க வேண்டாம். மகனே, இதுதான் நம்முடைய விதி. அடுத்த நாள் காலை கிரண் தனது நண்பன் அர்ஜுனை பஸ் ஸ்டாப்புக்கு அழைத்துச் செல்ல போனான். நீ என் கூட வா, என் அப்பா உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார். உன் பயம் எனக்கு தெரிகிறது. பயமில்லை சார், எனக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும். பசி இருக்கிறது. அது நல்ல பசி. அதே நாளில் கிரண் கிளாஸ்க்கு சென்றபோது அர்ஜுன் தந்தை அவனுக்கு பாடம் சொல்லத் தொடங்கினார். இவன்தானா புதிய பையன்? அவன் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறான். இப்படிப்பட்டவர்கள் 2 வாரத்திலேயே போய்விடுவார்கள். இதெல்லாம் கேட்ட கிரண் மௌனமாகிவிட்டான். ட்ரேடிங் அண்ணா. 1, திட்டமில்லாம ட்ரேட் செய்யக்கூடாது. 2, சிறிய லாபம் பிளஸ் தொடர்ச்சி. 3, நஷ்ட கட்டுப்பாடு. இது உன் மனதின் சோதனை. என் வீட்டின் பொறுப்பு என் மேல் இருக்கிறது சார். அதற்காகத்தான் நீ அமைதியாக இருக்க வேண்டும். யாருக்கும் தெரியாம விக்ரம் கிரண தவறான ட்ரேடுகளுக்கு வழி திருப்பிக் கொண்டிருந்தான். இந்த ஸ்டாக் முழுக்க சேஃப். நீ இன்வெஸ்ட் செய்தால் மிகுந்த லாபம் வரும். கிரண் முதலீடு செய்கிறான். எல்லாம் போய்விட்டது. மார்க்கெட் ரிஸ்க் பாய். ஒரு இரவு ட்ரேடிங்ல நஷ்டம் ஏற்பட்டதால் கிரண் தனியாக மௌனமாக உட்கார்ந்திருந்தான். அப்பா, நான் தோற்றுவிட்டேனா? போன் கால் வீட்டிலிருந்து. கிரணின் தாய். அப்பா மருத்துவமனையில். கிரண் தனது தந்தையின் நிலையை பார்க்க மருத்துவமனைக்கு செல்கிறான். நீ நிறுத்தாதே மகனே. கிரண் கையை இறுக்கமாக முறுக்குகிறான். விக்ரம், துரோகம் உன் முடிவு அல்ல. சார், இது என் ஆரம்பம். அதன் பிறகு கிரண் ஒழுக்கத்துடன் ட்ரேடிங் செய்ய தொடங்கினான். தொடர்ச்சியான பயிற்சியால் ட்ரேடிங்கின் எல்லா அம்சங்களையும் கிரண் முழுமையாக கற்றுக்கொண்டான். லாபம் பெறும் முறைகள், சரியான நேரத்தில் முதலீடு செய்வது, அனைத்தையும் புரிந்து கொண்டான். 5 மாதங்களுக்கு பிறகு அவன் வாழ்க்கையில் லாப நாட்கள் தொடங்கின. நீ செய்து காட்டிவிட்டாய். இது என் வெற்றி அல்ல, நம்முடையது. நட்பு வழிகாட்டலாம், துரோகம் கடினமாக்கலாம், ஆனால் பிடிவாதம்தான் வெற்றியை தரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.